வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல ஆஃப்டர்நூன் கிச்சன் ஒர்க் அண்ட் மட்டன் கிரேவி ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. டைம் வீடியோ போகிறனால ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு டே அஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தாச்சு. அன்னைக்கு டே கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார் அண்ட் மட்டன் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சாம்பார் அண்ட் மட்டன் கிரேவிக்கு தேவையான எல்லாத்தையுமே அம்மா கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நான் குக் பண்ணுறது மட்டும்தான், எனக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. கமெண்ட்டில் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு நான் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோட அச்சீவே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் ரீச் ஆகணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டே ரீச் ஆக முடியாதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொறுமையாக இருந்தால் என்னோட கோலை என்னைக்காச்சும் ஒரு நாள் அச்சீவ் பண்ண முடியும். நான் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியே 1 month தான் ஆகுது. நான் ரெண்டையுமே ஒரே டைமில் தான் ஓப்பன் பண்ணேன். இந்த 1 monthக்குள்ளே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதில் ஒரு 500 வியூஸ் போனதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. இதுலேயும் ஃபாலோவர்ஸ் ஏறாதப்போ ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி தோணும். மற்ற ஒர்க்கையும் பார்த்துட்டு ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன். எப்படியாச்சும் இப்போதைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அப்புறம் போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. சரி திடீர்னு தான் தோணுச்சு, சரி நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி இதில் எப்படியாச்சும் ரீச் ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தாட் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணோன்னா என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் வியூஸ் போகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு வியூஸ் போகுது. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு டைம் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ வாங்க குக் பண்ணுறதுக்கு போகலாமா? சாம்பாருக்கு பருப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டேன். மட்டனை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு லஞ்ச் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ஸோ மட்டன் கிரேவி மட்டும் பண்ணணும். சாம்பாரை மட்டும் தாளித்து மட்டும் வச்சுட்டா லஞ்ச் வந்து ரெடி ஆயிரும். மட்டன் கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சவுடனே வெந்தயம் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். பண்ணி வச்சிருந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணி வதங்குறதுக்காக சால்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடணும். ஆனியன் அண்ட் டொமேட்டோ எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து மட்டனும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மசிஞ்சோன்னா மட்டன் அதில் மிக்ஸ் பண்ணி மசாலாஸ் எல்லாமே மட்டனில் மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சோன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டன் நல்லா வெந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் வந்து 1/2 and 1/2 வற்றினோடனே மிளகுத்தூள் ஆட் பண்ணணும். நான் வந்து 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா வற்றினதுக்கப்புறம் நல்லா ட்ரையான மீடியம்க்கு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு கிரேவி நல்லா நிறைய வேணும் அப்படின்னா பாதி வற்றும் போதே ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லா ட்ரையானா தான் பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரையாக வச்சாச்சு. இவ்வளோதான் சிம்பிளான மட்டன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ஒர்த்தாக இருக்கும். எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வந்தாச்சு. அப்படியே நமாஸ் பண்ணிட்டு சாப்பிட போயாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி அண்ட் தென் இன்னொரு சைட் டிஷ்ஷும் பண்ணியிருந்தாங்க. அதை நான் சொல்லலாம் மறந்துட்டேன். எக் மாஸ் அண்ட் கீரையும் வந்து அம்மா பண்ணிட்டாங்க. ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார், அவ்வளோதான். லஞ்சும் ரெடி ஆயாச்சு. தென் வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் டிஃப்ரெண்ட் லாங் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.